உலகம் முழுவதும் வெறிநாய்க்கடியால் ஆண்டுக்கு 65,000 பேர் வரை இறக்கின்றனர். இந்தியாவில் இந்த எண்ணிக்கை 35,000க்கும் அதிகம் என்கிறது புள்ளி விவரம். அதே வேளையில் இதை ஆரம்பத்திலேயே கவனித்து சிகிச்சை பெற்றால் 100% உயிர் பிழைத்து விடலாம். இந்தியாவில் முறையாக தடுப்பூசி போடப்படாத திருநாய் கடிப்பதால் தான் 95% இந்த நோய் ஏற்படுகிறது. இது தவிர சிறிய அளவில் வெறிநாய் பிராண்டினாலும், திறந்த உடல் காயங்களில் வெறிநாய் நாவினால் தீண்டினாலும், அதன் உமிழ்நீர் பட்டாலும் இந்த நோய் வரலாம். இந்த நோயின் முதல் அறிகுறி நாய் கடித்த இடத்தில் வலி ஏற்படுவது. இதைத் தொடர்ந்து காய்ச்சல், வாந்தி வரும். உணவு சாப்பிடவோ தண்ணீர் பருகவோ முடியாது. ரேபீஸ் நோய் உள்ளவர்கள் தண்ணீரை கண்டதும் பயப்படுவர். காரணம், தண்ணீரை கண்டதும் தொண்டையில் உள்ள விழுங்கு தசைகள் இறுக்கமடைந்து சுவாசம் நிற்கின்ற உணர்வு ஏற்படும். இதற்கு ஹைட்ரோஃபோபியா என பெயர். இவர்கள் உடலில் அதிக வெளிச்சம் பட்டால் அல்லது முகத்தில் காற்று பட்டால் உடல் நடுங்கும். எந்நேரமும் அமைதியின்றி காணப்படுவர். நோயின் இறுதி கட்டத்தில் வலிப்பு ஏற்பட்டு சுவாசம் நின்று உயிர் இழப்பர். நாய்க்கடிக்கு நவீன தடுப்பூசிகள் வந்துவிட்டன. 5 ஊசிகளில் ரேபீஸ் நோயை 100% தடுத்து விடலாம். எந்த வகையான நாய்க்குட்டியாக இருந்தாலும் பிறந்து 4 வாரத்தில் முதல் தவணை தடுப்பூசி போட வேண்டும். அதற்கு குட்டிகளை அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாலே போதுமானது. அங்கு கால்நடை டாக்டர் டிஸ்டம்பர் மற்றும் மிக முக்கியமாக பார்வோ வைரஸ் நோய்க்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் தடுப்பூசியை செலுத்துவார். அடுத்த 25 நாட்களுக்குள் ரேபீஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டும். அரசு கால்நடை மருத்துவமனையில் இந்த ரேபீஸ் தடுப்பூசி இலவசமாக போடப்படும். இதனுடன் நாய்க்குட்டிகளுக்கு செலுத்த வேண்டிய தடுப்பூசி முடிந்துவிடும். அதன் பின் ஆண்டுக்கு ஒருமுறை ரேபீஸ் தடுப்பூசி கட்டாயம் செலுத்த வேண்டும். மனிதர்களுக்கு எப்படி தடுப்பூசிகள் நோய்களிலிருந்து காப்பதற்கு மிக முக்கிய தேவையாக இருக்கின்றனவோ அதே போல நாய்களுக்கும் தடுப்பூசிகள் மிக அவசியமானவை. நாய்க்கும் அவற்றால் மனிதர்களுக்கும் நோய் பரவுவதிலிருந்து தடுப்பூசிகள் வாயிலாக பாதுகாத்து கொள்ளலாம். ரேபீஸ் நோயாளியை சில மருந்துகள் வாயிலாக செயற்கையாக கோமா நிலைக்கு கொண்டு சென்று அமாண்டின் எனும் வைரஸ் எதிர்ப்பு மருந்தை 1 வாரத்துக்கு கொடுத்தால் ரேபீஸ் கிருமிகளை அழிக்கும் ஆற்றலை உடல் பெற்றுவிடுகிறது. இதன் பலனால் நோய் குணமாகி விடுகிறது. உடலுக்குள் புகுந்த ரேபீஸ் கிருமிகள் வீரியம் குறைந்ததாக இருந்தால் அல்லது இவை மூளையை தாக்குவதற்கு முன்னால் இந்த சிகிச்சையை ஆரம்பித்து விட்டால் உயிர் பிழைக்க வாய்ப்பு உண்டு. உயிர்காக்கும் இந்த சிகிச்சைக்கு மில்வாக்கி புரோட்டோகால் என பெயர். தமிழகத்தில் வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 28ஆம் தேதி உலக ரேபீஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. செல்லப்பிராணி வளர்ப்போர் அவற்றுக்கு தடுப்பூசி செலுத்தி பாதுகாப்பு நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். வெறி ஊசி காலைல ஃபோன் பண்ணாங்க, வருஷத்தில் ஒரு ஊசி போடணும் அப்படின்னாங்க. ஃப்ரீயாக போடுறது சொன்னாங்க. சரி, நான் போட்டுருவேன். இந்த ஊசியோட பலன் என்னம்மா? இந்த ஊசியோட பலனா மற்ற நாய்களுக்கு கடிச்சாக்கா விஷம் ஏறாது. இவன் மற்றவங்களுக்கு கடிச்சாக்கா அந்த விஷம் ஏறாததுனால நம்மளுக்கு கடிச்சாலும் விஷம் ஏறாது. வணக்கம். இன்று உலக ரேபீஸ் தினம். அதை முன்னிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி அந்த ரேபீஸுக்காக கால்நடை நாய்களுக்காக இலவசமாக ஊசி போடுறாங்க. தமிழ்நாடு அரசு இலவசமாக ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதை முன்னிட்டு நம்ம ராமகிருஷ்ணா நகரில் கால்நடை மருத்துவமனை இருக்குது. நம்ம சார் ராஜா சார் எல்லாருக்குமே இதை தெரிவித்து இன்றைக்கி வாட்ஸ்அப் மூலிமா எனக்கும் தெரிவித்தாங்க. நான் இன்றைக்கி ஊசி போடுறேன். இந்த ஊசியோட மகிமை என்னென்னா, நம்ம நாய் ஊசி போட்டோம்னா தெருநாய்க்கேலோ இந்த நாயை கடித்தாலும் இதுக்கும் தொத்து வராது. இந்த நாய் போய் மற்ற நாயை கடித்தாலும் தொத்து வராது. மக்களை கடித்தாலும் மனுஷங்களுக்கும் எந்த வியாதியும் ஏற்படாதுன்றதுனால இந்த ரேபீஸ் ஊசி போடுறோம். இன்றைக்கி நகரில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ரேபீஸ் ஊசி பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் நம்ம ராமகிருஷ்ணா நகரில் உள்ள கால்நடை மருத்துவமனை சார்பாகவும் ராமகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மண்டே உடனே கொண்டாங்க சொல்லலாமா? 3 மாதம் ஃபீஸ் நீங்கள் மேலே அந்த நோட்டீஸ் பவுடர் வாங்கி மேலே போடல. அதான் சொன்னீங்களா? நோட்டீஸ் பவுடர் போடணும், போட்டால் தான் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே காய் போயிடுது. ரொம்ப மோசமாக இருக்குது. ஓ ரொம்ப ப்ராப்ளம். இன்னும் கொஞ்சம் பூச்சி பண்ணுறாங்க. இது பொருள் அதிகமாக இருக்குல்ல, நல்லா கொட்டி போய் கொடுங்க. பிறந்த குழந்தைங்க அதனால உடம்பு ஏற மாட்டேங்குது. கண்டிப்பா பூச்சி மருந்து மெயின். வீட்டில் காட்டுல என்ன போயிருக்கு அப்போ அப்படியே போட்டுக்கலாம். ஆமா